ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெவெல்ஸ் இன்வெர்ட்டர் பல்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 வாட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர்னால் கரண்ட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக எரியும். இதுக்கு லைன் எப்படி எடுக்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுவோம். இது நிறைய பேருக்கு தெரியும், பட் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம வீடியோவிலே எடுத்து காட்டிடுவோம். இதுதான் பாக்ஸு, ஹெவெல்ஸோட பாக்ஸு. எல்லா இடத்துலையும் கேட்டு வாங்கி பாருங்கள், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஹெவெல்ஸுங்கிறது இந்தியா ஃபுல்லாக லெவலில் இருக்குது. ஹெவி பிராண்டுன்னு பார்த்திங்கனாலும் ஹெவெல்ஸ் தான் கொஞ்சம் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஃபேனுலேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, எல்லாமே நல்லா ஒரு குவாலிட்டியாகவே போடுவாங்க ஹெவெல்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபைபர் மாதிரி இருக்கும், ஆனால் பிளாஸ்டிக் தான், ஃபைபர் மாதிரி போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா ஒரு பக்காவான கிளாரிட்டி இருக்குது. இந்த ஹெவெல்ஸ்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குல்ல, இதில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. ஏன்னா நம்ம அடுத்த ஆளுக்கு சேல்ஸ் பண்ணுறதுனால அதை கிளிக்காமல் வச்சுருக்கேன். அதில் ஹோல் இருக்குது உள்ளே. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். இதுக்கு உள்ள சென்டரில் ஒரு ஹோல் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் கார்னரில் ஒரு ஹோலு, இந்த கார்னரில் ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க. மொத்தம் 2 ஹோலு. உங்களுக்கு ஆங்கரில் மாட்டுறதுக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. ஸ்க்ரூ வச்சு நீங்கள் அப்புறம் ஸ்க்ரூ வச்சு சோத்தில் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட வயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அடிக்குள்ளே மீட்டருக்கு வயர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எப்படின்னா உங்களோட வீட்டோட வர்ற கரண்ட் லைனை எடுத்து ப்ளஸ் மைனஸை நீங்கள் திருக்கி விட்டு, பட்டு இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் லைன் எடுங்க. லைன் எடுத்துகிட்டு டேப் அடிச்சு விட்ருங்க. சப்போஸ் இது நீங்கள் வந்து மீட்டர் பெட்டி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்லது. ஏன்னா உங்களுக்கு எப்படியும் கை வச்சிங்கன்னா எர்த்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மீட்டர் பெட்டி ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு லைனை கொடுத்துட்டு சுவிட்சை போட்டுங்க. கரண்ட் இருந்தாலும் எரியும். கரண்ட் இருக்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்டனாலும் போட்டிங்கனாலும் எரியும், கரண்ட் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக எரியும். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஒரு சூப்பரான வெளிச்சம் இருக்கும். ஏன்னா இப்போது கேமராவிலேயே உங்களுக்கு இவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் நிறையா எலக்ட்ரானிக் பல்பு எல்லாமே இருக்குது. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, பாய்.